தை மாதத்தில் வரும் கிருஷ்ணபக்ஷ் அமாவாசை தை அமாவாசை மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. குறிப்பாக பித்ரு கடன் நீக்கம், முன்னோர்களின் ஆசீர்வாதம், குடும்ப நலன் ஆகியவற்றிற்காக இந்த நாள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. தை அமாவாசையின் சிறப்பு தை மாதம் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் புனித காலம். அமாவாசை பித்ரு தேவதைகளுக்குரிய நாள். தை அமாவாசையில் செய்யப்படும் தர்ப்பணம் மற்றும் தானம் பல மடங்கு பலன் தரும். முன்னோர்களின் தோஷங்கள் நீங்கி சந்ததிகள் செழிக்க அருள் புரியும் நாள். பித்ரு வழிபாட்டின் முக்கியத்துவம். பித்ருக்கள் நம்முடைய வாழ்க்கையில் மறைமுகமாக வழிகாட்டுவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவர்களுக்கு முறையாக வழிபாடு செய்யாமல் இருந்தால் குடும்பத்தில் தடைகள், பொருளாதார சிக்கல்கள், மன அமைதி குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். தை அமாவாசை அன்று செய்யப்படும் வழிபாடு இவ்வகை தோஷங்களை நீக்கும். தை கிருஷ்ணபக்ஷ அமாவாசை வழிபாட்டு முறைகள். 1. காலை புனித நீராடல். சூரியோதயத்திற்கு முன் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். கங்கை, காவிரி போன்ற புனித நதிகளில் நீராடல். சிறப்பு இல்லத்தில் குளித்தாலும் தூய்மையான மனதுடன் செய்ய வேண்டும். 2. பித்ரு தர்ப்பணம். எள், அரிசி, தர்ப்பை, நீர் கொண்டு பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும். வீட்டின் முன், ஆற்றங்கரை அல்லது கோயில் அருகே செய்யலாம். நன்றி.